இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற தலைப்புல இன்னைக்கு நாம் பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். நாம் அனைவரும் அறிந்த இந்த ஏசியா 40. பொதுவா ஏசியாவை நம்ம புத்தகம் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு தெரியுமா? 66 புத்தகம் இருக்கு. ஒரு சின்ன வேதாகம் சொல்லலாம். ஏசியாவுடைய புத்தகத்துல நிறைய காரியம் இருக்கு. இதுல நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏசியாவுல பாத்தீங்கன்னா யோவான் சாணல் குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது யோவான் சாணல் குறித்து பார்ப்போம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஏன்னா அவன் தான் வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். 6ஆம் வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். ஒரு சத்தம் உண்டாயிட்டு என் பின்னும் கூப்பிட்டு ஒரு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிட்டு எனவே கூப்பிடு என்று சொல்லுவேன். அதுல நீங்க கீழே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆண்டவர் இந்த காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நமது காரியங்களை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். பொதுவா இந்த ஏசியா 40 மூலியமாக அதுல நீங்க பின்பகுதியில பாத்தீங்கன்னா 27-31 வசனம் முதல்ல வாசிக்க பாருங்க. யாக்கோபே இஸ்ரவேலே என் வழியை கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகுது என்றும் நீ சொல்வானே. அநேக நேரம் அப்படித்தான் நம்ம சொல்றோம். என் வழி வந்து என்னது கர்த்தருக்கு மறைவா இருக்குது, என் நியாயம் நான் எவ்வளவு ஜெயிச்சு பாக்குறேன், என் தேவன் என்னது விடுபடலையே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடையாளத்திலிருந்து சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் என்னதுன்னா சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. நல்லா கவனிக்கணும். நம்ம தான் மனிதர்கள் தான் சோர்ந்து போவோம். தேவன் சோர்ந்து போவதில்லை, அவர் இலைப்படைவதும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க இருக்கு, உலாவி கொண்டு இருக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த நாள்ல அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதான். அடுத்து 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சோர்ந்து போருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்ணுவாரா பெருக பண்ணுவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாத மக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சோர்வு வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, வெளிநாடுகள்லாம் இந்த காளை மேய்க்கிறதுக்கு காளை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளை இது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த காலை இங்கிட்டு அசைப்பாங்க. இங்கிட்டு ஓடும் போது காலை இங்கிட்டு அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல என்ன ஆயிருக்குன்னா அதுல சோர்ந்து போயிடும். அந்த நேரம் போய் என்ன பண்ணுவாங்க, காளைய அடக்குவாங்க. பிசாசு நமக்கு தான் பல வேலையில நமக்கு சோர்வு கொடுத்து நம்மளை கட்டி வச்சிருவோம். சோர்வு பிசாசு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது பதில் என்ன வரும், சோர்வு வரும். பொதுவா சோர்வு 2 விதமான சோர்வு இருக்கு. உடல் சோர்வு, மன சோர்வு. உடல் சோர்வு வந்தா தூக்கி எதிர்த்தா என்ன பண்ணலாம், கடினமா வேலை பார்க்குறீங்க, இப்ப ஆபீஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துல வேலை பார்க்குறீங்க, நைட்டு தூங்கி எதிர்த்து காலையில நீங்க என்ன பண்ணலாம், அந்த உடல் சோர்வு போயிடும். ஆனா மனதில் இருக்கிற சோர்வு, இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த பொண்ணை செல்லமா அப்பா அம்மா வளர்க்குறாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த அம்மா அந்த பொண்ணை திட்டாண்டா இருக்கு, சோர்வாகி மனசோர்வாகி சிலர் தற்கொலை பண்ணி கூட இறந்துடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல தான் எதிர்பார்த்த மார்க், அந்த 10th 12th ரிசல்ட் வருது, அதற்கு ஒரு மார்க் எதிர்பார்த்திருப்பாங்க, அது வரலாம் ஆயிரும். ஒரு 2 மார்க் வந்திருக்காது, இறந்து போயிடும். அல்லது என்ன சிலர் ஃபெயில் ஆயிரும் சொல்லி இறந்து போகணும். ஆனா ஃபெயில் ஆயிரும் சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனா ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு சோர்வு இல்லாத குடும்பங்களே இல்லை. வருடங்கள் பல போகும்போது சிலருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, வயசு ஆகிட்டே இருக்கு, என்னையா பண்றது, ஜெபிக்கிறேன், ஊழியர்கள்லாம் பாக்குறேன், ஆனா என்னது நமக்கு வந்து என்னது சோர்வு ஏற்படுறது. நான் திரும்ப சொல்றேன், உடல் சோர்வு வந்து தூங்கிட்டு சரியாயிடும். ஆனா மனதில் சோர்வு என்ன ஆயிரும், நம்ம வந்து தற்கொலைக்கு நேரம் நடக்கும். நாங்க உங்களுக்கு அறிந்த வேத பத்தி நீங்க லூக்காவில இயேசு கிறிஸ்துவிய 12 சீசன்ல ஒரு பேதுரு ஆண்டவர் சந்திக்கும் போது லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1 முதல் 11 வசனம். அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா பேதுரு வந்து பொதுவா மீன் பிடிக்கிறவங்க எப்ப மீன் பிடிக்க போவாங்க, இரவுல தான் மீன் பிடிக்க போவாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாக்கரிசி போட்டு விடுவாங்க. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு அவர் உயிரோடு வந்தா வருவாரு, அதோட போய் சேரும். அப்ப முதல் நாள் ராத்திரி பேதுரு அவர் இருக்கிறதுல இயேசு கிறிஸ்துவ காட்டு வயது மூத்தவர், அந்த சீசர்களே வயது மூத்தவர், அனுபவத்துல சிறந்தவங்க. மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல இப்படி மீன் போட்டா மீன் பிடிக்க முடியும். மீன் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் பிரயாசப்பட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மீன் போடுவார். ஒரு மீன் கூட அவரால் பிடிக்க முடியல. அப்ப அவருக்கு என்ன வந்திருக்கும், உடல் சோர்வு வந்திருக்குமா, மன சோர்வு வந்திருக்குமா? உடல் சோர்வு வந்திருக்கும், வலைய வீசி 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 கை உடல்லாம் சோர்வு. இன்னொரு பக்கம் மன சோர்வு, என்னால ஒரு மீன் கூட பிடிக்க முடியல, என்னத்த வாழ்ந்து நாளா நான் இருக்கிறதுக்கு என்ன செத்தா நலமா இருக்கும். நம்மள ஈஸியா சொல்லக்கூடியது என்னது, செத்தா நலமா இருக்குமா. அப்ப உடல் சோர்வு, மன சோர்வு. இந்த பேருக்கு 2 சோர்வு இருந்துச்சு. உடல் சோர்வு இருந்துச்சு, மன சோர்வு இருந்துச்சு.
உடல் சோர்வு சொன்ன மாதிரி என்ன பண்ணிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனுக்குள்ள இருக்கிற மனசோர்வை நீக்க விரும்பினார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு சில வசனத்தை பார்ப்போம். அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டா மீன் பிடிக்கிறவர்கள் அவையில் விட்டு இறங்கி வலையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சீமோன் என்ற பேதுரு. ஏன்னா இவன் தான் மனசூர்ல இருக்கிறான். ஒரு இதுல எத்தனை பேர் சோர்வு வந்திருக்கு எனக்கு தெரியாது, எதனால சோர்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பேதுரு தன்னுடைய பிரயாசத்தை முழுவதும் செலவிட்டார். நான் முழுவதும் சரியா. அந்த உடல் சோறு வந்துச்சு, மனசோறு வந்துச்சு. மனசோறு மிச்சம் வரும்போதுதான் தற்கொலைக்கு போயிடுவாங்க. மனசோறு இருக்கும்போது ஆண்டர் கண்டு 2 படகு இருந்துச்சு, 2யுமே ஆசிரியர் விரும்பினார். ஒன்று யாக்கோப் யோவானுடைய படகு, இன்னொன்று பேதுருடைய படகு. மேலே படகு வச்சிருந்தவங்க அந்த நாட்டில் எப்படிப்பட்டவங்க, கொஞ்சம் பணக்காரனாக தான் இருக்கணும். அப்ப முதல்ல யோவானுடைய படகுல ஏறல. யாருக்கு மனசு வருமோ, இந்த வேலையில நீங்க யார் மனசு வரும் வந்துருக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு நோக்கி இந்த வார்த்தை வருது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பேதுரு ஆண்டவர் அந்த படகுல ஏறுங்கிறாரு, கொஞ்சம் தள்ளு பாக்குறாரு. அவர் என்ன தள்ள சொல்றான்னு கேட்கல. நானே மனசு ஒரு வரைக்கும் ஒரு மாதிரி படகுல ஏறுங்கிறாரு, தள்ளுலாம் சொல்லவே இல்லை. சரி தள்ளுறாரு. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த செய்தியை சொன்ன உடனே அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த வார்த்தை அவருக்குள்ள இருக்கிற என்ன இது மனசோர்வு நீங்கிருச்சு. நான் ஆரம்ப காலத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு நடத்தி பெற்று அநேக நேரம் இந்து பிள்ளைல வரும்போது பயங்கர மனசோர்வு இருக்கும். வீட்டுல எங்க அம்மா சாமி ஆடுவாங்க, குடும்பத்துல பயங்கர போராட்டங்கள் பிரச்சனை இருக்கும். ஆனா ஆலயத்துக்கு போகும்போது என்ன செத்தா நலமா இருக்கலாம் தோணிருக்கு எனக்கு. போய் வார்த்தை கேட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எனக்குள்ள என்ன ஆயிரும், மனசோர்வு நீங்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அன்பானவர்களே, நம்ம ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகும். ஏன்னா அங்க யார் பேசுறா, ஆண்டவர் பேசுகிறார். பேசுகிறது நெட்டையா பேசுறாரோ குட்டையா பேசுறாரோ இல்ல, பேசுறது அந்தந்த நாளைக்கு யார் அனுப்புறாரோ அவங்க மூலியமா ஆண்டவர் பேசுகிறார். அப்ப பாருங்க, பேதுரு படங்களை ஏறி தள்ளுறாரு. அதுல பாருங்களேன், 4ஆம் வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். இதே பேதுரு இதே பகுதியில் நைட் போட்டிருப்பாரு. எதனால? சுய புத்தியை சார்ந்து. அநேக நேரம் நீங்க சுய புத்தியை சார்ந்து ஒரு காரியத்தை தேர்ந்தேன்னா சிலர் ஆண்டவர் எதுக்கு தர்றாங்கன்னா, நான் விரும்பினதை ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் வேலைக்காரனா வச்சு நடத்துறது. அப்ப உடனே என்ன வரும், கண்டிப்பா சூழல் வந்துடும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நீங்களா உங்களுக்கு மனசுல ஒண்ண வச்சுட்டு தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. பிசாசு உங்களை அழகா சோர்வுள்ளா நடந்துருவான். இந்த பேதுரு தன்னுடைய சுய முயற்சியை பயன்படுத்தி இப்படி போட்டா வலை பிடிச்சிருக்கான், அவன் டெக்னிக்கலா யூஸ் பண்ணிருக்கான். ஒண்ணு கூட நல்லா கவனிக்கணும். அப்ப பாருங்க, அதுல பாருங்க, அடுத்து பாருங்க 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். பாத்தீங்களா, அந்த பிழையை உணர்கிறவன் யாருக்கு போட்டிருக்கு 19ஆம் சங்கீதத்துல. இங்க தோல்வியை ஒத்துக்கொண்டா பாருங்க. இன்னைக்கு அநேக தோல்வியை ஒத்துக்கொண்டது இல்ல, தங்கள் பிள்ளைகளுக்கு தோல்வியை கொடுத்து கத்து தர்றது இல்ல. பிள்ளை எப்பயுமே வெற்றி பெறணும், எல்லாம் வெற்றி வெற்றி. சின்ன தோல்வி வந்துட்டு அப்படியே சோர்ந்து போயிடும். சின்ன அந்த தோல்வி தாங்க மாட்டது கற்றுக்கொண்டு இறந்துடும். நம்ம பிள்ளைகளுக்கு வெற்றியும் கற்றுக் கொடுக்கணும், தோல்வியும் கற்றுக் கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அநேக தோல்வி மத்தியில் ஒரு வெற்றியை பார்த்தவன் சிறந்தவனா இருப்பான். முதலிடத்துல வெற்றியை பார்த்ததுனாலே அடுத்த தோல்வி போது என்ன ஆயிடுவான், படக்க உடஞ்சு போயிடுவான். ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவோடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா பல தோல்வி மத்தியில தான் வெற்றி ஆண்டவர் கட்டளை எழுதுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். முதலிடத்துல வெற்றி பெற்றீங்கன்னா ஆயிரும். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுலாம் எங்க அண்ணன் ஒருத்தர் இப்ப பிஏ இருக்காரு, ஜெயகணேசன், நல்ல ஆண்டருக்குள்ள இருக்கிறாரு. அவர் நிறைய 1 மார்க்ல போயிடும். பல இதுல தோல்வி தோற்று அடுத்தடுத்து அப்படியே டெக்னிக்கா அந்த தோற்று போகும்போது என்ன வரும், அனுபவங்கள் வரும். அடுத்த முறை எந்த கொஸ்டின் வரும், அடுத்த முறை அப்படி கேட்பாங்க, இப்படி போங்க. பல கோணத்துல படிச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடுவாங்க, பாஸ் ஆயிடுவாங்க. அப்ப தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குதா? அதுக்கப்புறம் பாருங்களேன், தன்னுடைய ஆயிரம் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றால் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையில் கிழிந்து போவதற்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாத்தீங்களா, வார்த்தையின்படி செய்யற அனுபவம். வசனம் கொடுக்கப்படுது, அந்த வசனத்துடைய உங்க வாழ்க்கை கட்டப்பட்ட எப்படி இருக்கும்,
ஆசீர்வாதமா இருக்கும். அந்த பேர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுலயே சொல்றாரு, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஆயுடைய வார்த்தையின்படி. அதாவது ஆலயத்துக்கு வாங்க, வார்த்தை என்றால் ஒரு நாள் உங்களுக்கு தெரிவு செய்வார். உங்களுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், நிர்பந்தமான சூழல் இருக்கலாம், ஆனா ஆலயத்துக்கு வர்றீங்களா, தேவ வசனத்தை கேட்கறீங்களா, அதுதான் முக்கியம். அந்த தம்பி சாட்சி சொன்னார், அவருடைய லைஃப் பாத்தீங்கன்னா அழுதுருவீங்க. பல போராட்டம். நான் ஒரு 17 வருடமா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு லைஃப்ல மேலே ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ், அசுத்த வல்லமையில் ஆளுகை செய்யக்கூடிய காரியம், லேகம் சொல்லக்கூடிய பலதரப்பட்ட பிசாசு இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரத்துல மன திரும்ப விடாது. மனம் திரும்பிட்டா உங்களை சூழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா, இயேசு உறுதியா பற்றிக்கணும், உண்மையா மனம் திரும்பி ரசிக்கப்படும். வெறுமனா நம்ம ஒரு சபைக்கு போக்குவரத்து போறவனா இருந்தா கண்டிப்பா பாதகம் போயிருவோம். என்ன பண்ணணும், உண்மையா மனம் திரும்பி ரசிக்கப்படும். மனதுல ஒரு திருப்பம் உண்டாகி மகளே ஒரு விசுவாசம் ரசித்துன்னு அவர் சொன்னார்ல, மகளே, அது மாதிரி உங்க வாழ்க்கையில ரசிப்பின் அனுபவம், உங்க சுபாவமே மாறி. நல்லா கவனிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட பேதுரு ஏன் இப்படி ஆர்டர் பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு நான் பாவியான மனுஷன் விட்டு போயிருங்க. ஏன்னா அவரோட கூட இருந்தவங்க பெருமைக்குத்தக்க ஒரு வலை இவ்வளவுதான் மீன் பிடிக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னா எப்படி, ஆண்டவர் சொல்றதுனால அது ஒரு வலை 2 படகு நிரம்பத்தக்கதான் பிடிச்சிருக்குன்னா பாருங்க. சரியா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இது இருக்குன்னா, பின்னாட்களை பேதுருவை பயன்படுத்த போறாரு. ஏன்னா அடுத்த வருஷம் அதை குறித்து நான் பார்க்க போறோம். அப்ப பேதுரு தோற்று போனவன் தான் தன் நிலையை ஒத்துக்கொள்றான். நீங்க வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில தோற்றுக்கலாம், உங்க தோல்வியை மத்தியில் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் ஒவ்வொருவரோடு என்னோட கூட இருக்கிறார். நல்லா விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த பேதுருவுல இருக்க ஒரு பெரிய மாற்றம். சரி, அடுத்து பாருங்க, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இதுதான் மெயினான காரியம் வரப்போறோம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நித்திய தீர்மானத்தோடு உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அதே ஏசாயா 40ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. சோர்ந்து போன்றவர் பலன் கொடுத்து சத்துவமனாவுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் கூட இடறிடுவாங்களாம். பொதுவா எந்த வயசுல பலன் இருக்கும்? இளவ வயசுலதான் பலன் இருக்கும். 60 வயசுல பலன் இருக்குமா? 50 வயசுல? 40 வயசுக்கு மேல போயிட்டாலே பலன் கொண்டு போயிடும். ஒரு ஸ்டெப்ல ஏற வச்சா தெரிஞ்சு போயிடும். 35 வயசுக்கு மேல ஏற முடியாது. 30 வயசோ அந்த வயதுல பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே முறுக்கா எந்த வேலையும் செயல்படுவோம். சிலர் அந்த வயதுல கூட செயல்படுறாங்க. 50 வயசு 60 வயசுல கூட அது அவங்க பிராக்டிஸ் தொடர்ந்து அந்த வேலை இருக்கிறதுனால. அப்ப அவங்க கூட சோர்ந்து போவாங்களா? யார் சோர்ந்து போக மாட்டா? கர்த்தர் பண்ண மாட்டாரு எந்த காரியத்தில். அதனாலதான் மேல அந்த வசனத்தை பார்த்தோம். தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன, ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான், அந்த வாலிப வயது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இடறி கண்டிப்பா விழுந்துருவாங்க. அடுத்த மேட்டுக்கு வர்றேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல என்ன பண்ணுவாங்களாம், செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாத்தீங்களா? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? அப்ப நிச்சயமா புது பலன். எதுல காத்திருக்கணும்? ஜெபிச்சு காத்திருக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜெபிக்கும் போது 3 பதில் வரும். ஒண்ணு எஸ், ஆமாம், இல்லைன்னா நோ, இல்ல. 3வது காத்திரு. இந்த 3 காரியங்களை பெரும்பான்மை காத்திருன்னு வரும். அந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரி, இதுல நான் இந்த நாள்ல கழுகை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். கழுகு பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற பறவையிலே ஒரு அதிக வயது வாழக்கூடிய பறவை கழுகு. கழுகு பாத்தீங்கன்னா 7 மடங்கு பார்வை, 3 முதல் 8, 7 மடங்கு பார்வை. அது பார்வைத்தன் அதிகம். கழுகு தன்னுடைய அழகு, தன்னுடைய நெகங்கள்னால எப்படி இறை அப்படியே பீச்சு போட்டுரும், நல்லா ஷார்ப்பா இருக்கும். தன்னை காட்டி நிறையவே தூக்கிட்டு போகும், உள்ள நிறையவே தூக்கிட்டு போகும். சில நேரம் கழுவுடைய தன்மை. இந்த கழுகு எப்படின்னா வானத்துல 15,000 அடி பறக்கக்கூடியதா சொல்றாங்க. இந்த கழுகு பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும்ல, காற்று வரும்ல, அந்த காற்றுக்கு மேல பறக்குமா. காற்றுக்கு மேல கழுகு பறக்கக்கூடிய ஒரு திறன். கழுகுக்கு 7 மடங்கு பார்வை. அடுத்ததே மேல பறந்துகிட்டு இருக்கும் போது கீழே ஏதாவது ஒரு மீன் கடல்ல போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, கழுகு தன்னுடைய அழகுனால, தன்னுடைய எச்சல் உமிழ்நீர்னால தன்னுடைய சிறகளை என்ன பண்ணுமா, பாலிஷ் பண்ணுமா. உங்க கையில எண்ணெயை திரண்டு முக்குன்னா என்ன ஆகும்? ஃபுல்லா ஒட்டுமா தண்ணி? தாமரை இலையில தண்ணி ஊத்துனா என்ன ஒட்டுமா?
விளம்பரம்லாம் படுத்துறாங்களே நான்ஸ்டிக் சொல்லிட்டு, ஒட்டவே ஒட்டாது. பாத்துருக்கீங்களா? புரியுதா? கையில எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு தண்ணிக்குள்ள விட்டு பாருங்க, ஃபுல்லா விட்டுமா தண்ணியை கொஞ்சம் வலிச்சு அப்படி போயிடும். இந்த கழுகு அந்த ரெக்கர் பாத்தீங்களா? இப்ப பொதுவா காக்கா தண்ணிக்குள்ள போட்டா பறக்குமா? செயின் எல்லாமே ஒட்டிடும். ஆனா கழுகு ரெக்க ஒட்டாது. ஏன்னா தன் முகில் இருந்தால அப்படியே பாலிஷ் பண்ணுமா. அடுத்த டைம் மேல 200 அடி பறந்துட்டு ஒரு மீனை பார்த்துச்சுன்னா அடுத்த டைம் எவ்வளவு ஸ்பீட்ல உள்ள போதோ அதே மாதிரி திருப்பி வருமா. எப்படிப்பட்ட விலை பாத்தீங்களா? எத்தனையோ காரியம் இருக்குது. ஆனா கழுகு ஆண்டவர் சிறப்பு செய்து வச்சிருக்கிறார். இந்த கழுகு பாத்தீங்கன்னா உயரமான மலை மேல கட்டப்படுமா. பெரிய மர பொந்துகள்ல தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுமா, முள்ளுள்ள ஒரு இடத்துக்கு போக வச்சுக்கோங்க, முள் பகுதியை விட்டுருமா. முள் பகுதி எதிராக இருக்கும், அந்த பகுதியில் அழகா போட்டு அந்த குஞ்சு வளர்ற வரைக்கும் என்ன அழகா கூடு கட்டிடுமா. ஒரு குறிப்பிட்ட நாள் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுமா, அந்த முள்ளுள்ள பகுதியை திருப்பி விட்டுருமா. அப்ப என்ன எது குத்தம்? குஞ்சுகளுக்கு குத்துமா குத்தாதா? ஏன்னா தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்குமா. தானா இப்ப இறைய வேட்டையாடுறது வந்து கற்றுக் கொடுக்குமா. எது? கழுகு. என்ன ஒண்ணு குறிப்பிட்ட நாள் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருமா. கழிச்சு விட்டு உயரமா பறக்கும்போது ஒரு தன்னுடைய குஞ்ச கூட்டு பறந்துகிட்டே இருக்குமா. திடீர்னு ஏதாவது விடுமா. அப்படி விடும்போது ஏதாவது ஒரு சில கழுகு குஞ்சு மலையில ஏதோ அடிபட்டு இறந்துமா. மேக்சிமம் விடாது. கொஞ்சம் கீழே விழுகும் போது அப்படியே படப்படம் விடும், அப்படியே தாங்குமா. பறக்க சொல்லி கற்று தரும். தானா எங்க இந்த கழுகு கற்று தரும். கழுகுடைய சிறப்பு பாத்தீங்களா? கழுகுல 60 வகையான இனங்கள் சொல்றாங்க. அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் தேசிய சின்னமாக எது இருக்கு? கழுகு. பறவைகளுடைய சிறப்பு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, பறவைகளே தனிச்சு உயரமா பறக்கக்கூடியது எது? அது மேகங்களுக்கு மேல பறக்கும். இதுதான் ஆவிக்குரிய அளவு. கிறிஸ்தவங்க எப்படி பறக்கணும்? உயரமா பறக்கணும். கீழே எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி அதுக்கு என்ன வேணும்? சுயபலன் இல்ல, தேவ பலன். அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி இருப்பேங்கிறார். யாருக்கு சாட்சி? ஆண்டவருக்கு. இன்னைக்கு ஏன் வந்து சிலர் ரசிக்கப்பட்ட அப்படியே புஷ்பான சொல்றாங்க. கேட்டா நான் ரசிக்கப்பட்டேன், பல வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க. அவனுக்கு ஆண்டவர் குறவு இருக்காது, மறிப்பாங்க, பாதாளத்துக்கு போயிடுவாங்க. காரணம் யார் பலன் இல்ல? கர்த்தருடைய பலன் இல்ல அன்பானவர்களே. அப்ப அந்த பலனுக்கு வேணும்னா என்ன? நல்ல இப்ப அழகா உங்களுக்கு ஒரு 2 பேருடைய லைஃப் மட்டும் நான் எடுத்து காமிக்க போறேன். நம்மள ஒன்று வந்து பேதுருடைய லைஃபையும், அடுத்து நம்ம பார்க்க போறோம் பவுலுடைய லைஃபையும். பேதுருடைய லைஃப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய காட்டில் வயது அதிகம் உடையவர். சரியா? அவர் வந்து மீன் பிடிக்கிறதுல சிறந்தவரா இருந்தவர். சரியா? அப்படிப்பட்ட பேதுரு பாத்தீங்கன்னா முந்திரி கொண்ட மாதிரி முந்துவாரு, ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பாரு. ஆண்டவரே ஒரு தடவை சாமி தன்னோட 12 சீசன்ல 3 பேர் மட்டும் கூட்டு போவார். ஏன்னா அவங்கதான் ஆண்டோடைய சொல்ல கீழ்படிவாங்க. மிச்சம் முரட்டா இருப்பாங்க, நமக்கு தெரியல. மிச்சம் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த லிஸ்ட்ல பேதுரு வந்துருவார். அண்ணன் பேதுரு வந்துருவார். அதுல வந்துட்டு போய் ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். ஜெபம் பண்ண அது அவர் மேல ஏசாமி மேல ஒரு பலன் வந்து இறங்கும். பலன் எதுல இருக்கு? ஜெபிக்கும் போது பலன் வரும். அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஜெபிக்க அவர் மேல பலன் வருது. அவர் மறுரூபம் மாறாரு. அப்படியே பிரைட்டா ஆயிடுறாரு ஏசாமி. பக்கத்துல யார் இருக்கா? எலியாவும் மோசையும் வந்து இறங்குறாங்க. இந்த காட்சி யார் பாக்குறது? பேதுரு, யோவான். ஆனா பேதுரு சொல்றாரு, வேற யாரும் பக்கத்துல இருக்கவங்க சொல்லல. ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே தங்க பாக்குறேன். யாரு? இந்த பேதுரு வந்து மாம்சபரமான அன்பு, ஆவிக்குரிய அன்பே இருக்காது. முந்திரிக்கொண்ட மாதிரி முந்துறது, ஆண்டவருக்கே ஆலோசனை. நமக்குள்ளே அப்படி இருக்கும். துடுக்கா பேசுறது, நம்ம சொல்ற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்றது, அந்த பெருசா நடந்து கொண்ட விதம் உங்களுக்குள்ள இடத்துல எப்படி சுவாவா இருக்கும். அதே போலதான் பேதுரு இருந்திருக்கிறார். இந்த பேதுரு ஒரு முறை ஆண்டவர் செய்ய யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்கள ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்களா எலியா அப்படின்ட்டு. இவர் மட்டும் சொல்வார், நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. உன்னை கரெக்டா சொல்றாரு. உன்னை பேதுருவே மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவாய தேவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி பேசுன பேதுரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் சொல்வாரு, என்னை சிலுவையில் அடிக்க போறாங்க, 3வது நாள், இது உனக்கு நடக்க கூடாது. ஆண்டவர் சொல்வாரு, அப்பால போய் சாத்தானே
அவனுக்குள்ள சாத்தான் புகழ, அவனை பார்த்து சாத்தானே பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகழ் பெற்றவன் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இல்லாது அப்படிப்பட்ட பேரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு இயேசு கிறிஸ்து வந்து பிடிச்சு போறாங்க. அந்த டைம்ல வந்து எல்லாரும் மறிச்சாலும் அவங்க எல்லாரும் மறுச்சாலும் மறுதளிக்க மாட்டேன், மறுச்சாலும் அப்படிப்பட்ட உறுதியில சொல்லுவாங்க. மாம்சத்துல பேசுவான். ஆண்டவர் சொல்லுவாரு, சேவல் கூறு 2 தடவை கூறுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பார். எத்தனை தடவை? சேவல் எத்தனை தடவை கூறுவார்? 2 தடவை கூறும்போது 3 தடவை மறுதளிப்பார். அதே மாதிரி அங்க இருக்க ஒரு லேடி வந்து சொல்லும், இதை பார்க்கும்போது நீ இந்த இயேசுவோட கூட இருக்கிறதானே? இல்ல அப்படின்ட்டு. இன்னொருத்தர போகும்போது இல்ல உன்னுடைய தெரியுது அப்படி. அடுத்த சத்தியம் பண்ணவும் சபிக்க ஆரம்பிச்சிட்டான். காரணம் என்ன? நீங்க ஆலயத்துக்கு மாம்சபரமா வர்றீங்களா, ஆவிக்குரிய செய்தியா வர்றீங்களா? அவன் வந்து என்னன்னா இப்படிதான் 3 வருஷம் கூட இருந்தான். அவர் தொட்டு பார்த்தான். அவரோட நேரடியா சில சொல்லுவாங்க, ஆண்டவர்ல கண்ணு முன்னாடி இருந்த ஆண்டவர் முன்பாகவே கூட இருந்த பேதுரு ஏதாவது படிச்சிருக்கிறாரா? படிக்கல. ஆண்டவர் முன்னாடி கூட இருந்த அந்த பேதுரு தான். அப்படிப்பட்ட பேதுரு. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா உயிர் தெரிந்தது, மரிச்சு உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3வது முறை தரிசனம் காமிக்கிறார். யோவான் 21 பாத்தீங்கன்னா பலபடி பின்மாட்டத்துக்கு போயிடுவாரு. ஐயா எங்க தாமாட்டுக்குள்ள தன்னோட கூட ஒரு 6 பேரை கூட்டு போயிடுவாரு மீன் பிடிக்க. மீன் பிடிக்கும் போது அப்பயும் உணர்வு இருக்காரு, சட்டம் இல்லாம இருப்பாரு. அப்ப பார்த்தா ஆண்டவர் பிள்ளையிலே இருப்பாரு. ஆண்டவர் என்ன நிலைக்கு உங்களுக்கு வளர்த்து விட்டாரு? சிநேகிதன் சொன்னாரு. ஒரு சிநேகிதன் தான். ஒரு கணவன், ஒரு ஆண் பெண் இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் வந்து மனைவிட்டு பேசுறதுக்காக யார்கிட்ட? நண்பர்கிட்ட அதிகமா பேசுவாங்கல்ல. ஏசாமி சிநேகிதன் சொன்னார் சீசர்கள. கடைசியில் என்ன ஆயிட்டானுங்க? பின்மாடத்துக்கு போய் பிள்ளைகளா மாட்டாங்க. ஒண்ணு ஆண்டவர் வந்து யோவான் 21 வந்து பாக்குறாரு, பிள்ளைகளே புசிக்கு ஏதாவது இருக்குதாங்கிறாரு. அப்புறம் ஆரம்பிக்கிறாரு, இவங்க பிரயாசப்படுறாங்க. பலபடி இந்த மாம்சத்தில் பிரயாசம். இன்னைக்கு அநேக ரசிக்கப்பட்டோம் சொல்றோம். பிரயாசம் எதுல இருக்கு? மாம்சத்துல இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து தோத்து போறோம். தேவனை சார்ந்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவ பலன் வரும். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறோமா? நல்லா கவனிக்கணும். இத வேதம் நமக்கு அழுத்துது. அப்படிப்பட்ட பேதுரு கடைசியில் ஆண்டவர் வந்து என்ன தனியா கூப்பிட்டு, அப்புறம் அதே மாதிரி மீன் பிடிக்க மாட்டாங்க, பலபடி ஆண்டவர் போட சொல்றாரு. போட்ட வந்து 153 மீன் கிடைக்குது. எத்தனை மீன்? 153. இதை வந்து யோவான் கண்டுபிடிச்சாரு. அவர் கர்த்தர். அப்ப கூட அவனால கண்டுபிடிக்க முடியல உயிர்த்திருந்த வல்லமையோடு. ஏன்னா அவன் மாம்சத்திலே அன்புல இருந்தான். யோவான் அதுக்கப்புறம் கண்டு கொண்டு அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு ஆண்டவரே மீன் குறிச்சு எல்லாம் வச்சிருக்காரு. வேற பக்கத்துல யாரும் இல்லை. ஆயுதப்பட்டு பிடிக்கிறார் பேதுருவ. என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நீர் அறிவியன்னு சொல்லி அழுவான். பரவாயில்ல, அவர் சொல்லுவார், அவர் மைமையா மறிக்க போறதுன்னு சொல்லுவார். ஏன்னா இப்படிப்பட்ட பேதுரு, கூடயே இருந்த பேதுரும் இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் இருக்கோம் ஆவிக்குரிய காலத்துல. ஆனா ஆண்டவர் வந்து மறித்து, ஏன் ஆண்டவர் நம்ம மறிச்சு போட்டோம்? பரலோகத்துக்கே சென்றிருக்கிறார். நான் போய் தேற்றவான்னு உங்களை அனுப்புவேன். எத்தனை பேர் ஆவியானவரை சார்ந்து பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில நிறைந்து புலம்புறது இல்லை, ஆவியில நிறைந்து ஜெபிக்கும்? எனக்கு அடுத்த ஊழியக்காரர் காலம் சென்ற ஆசீர்வாதம் எல்லியம். அப்புறம் ஆவிய மனசுக்குள்ளே ஆவியில் ஜெபிச்சுட்டே இருப்பாரு. எனக்கு சொல்லி நான் பைக்ல போகும்போது பேக் உட்காந்து தம்பி ஜெபம் பண்ணிட்டே வரணும். என்ன பண்ண கூடாது? அன்று பாருங்க ஆவியிலே ஜெபிக்கிற அனுபவம். ஒரு நாள் நான் வந்து வீட்டுல இல்லத்துல எப்பவுமே ஜெபிச்சு படுக்கையில பழக்கம் உண்டு. நான் என் சரீரம் தூங்கிடுச்சு, என் ஆன்மா ஜெபிச்சுட்டு இருக்கதே பாருங்க. நீங்க ஜெபிக்கிற பழக்கம் உடையும் போது என்ன ஆவியானுடைய பலன் உங்க மேல வரும். நல்லா கவனிக்கணும். தேவ பலனுக்காக வாசிக்கிறீங்களா? அதுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த கழுவுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, கழுவு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள பலன் கொண்டு போச்சுன்னா தன்னுடைய இறகெல்லாம் பறிச்சிருமா. இந்த அழகெல்லாம் போய் பாறையில தட்டி எல்லாம் உடைச்சு விட்டு 40 நாள் காத்திருக்குமா. எவ்வளவுனா 40 நாளுக்கு அப்புறம் புதுசா ரெக்கைகள், அந்த அழகு, முன்னாடி இருக்கிற வாய்ப்பு இருக்க அழகு, நகங்கள்லாம் வருமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளமையா இருக்குமா. பொதுவா 70 வயசு வரைக்கும் வாழும் சொல்றாங்க. 30 முதல் 40 கழுவுக்கு. அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை காட்டிலும் நீங்கள் என்னது விசேஷித்தவர்கள். எப்ப? ஒவ்வொரு நாளும் தேவ உறவுல இருந்து ஜெபிக்கிற, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்களா இருக்கும். நமக்கு சவாசம் எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. உண்மையா மனம் திரும்ப, ரட்சிக்கப்பட, ஒழுங்கா கருத்தா வேதம் வாசிச்சு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வரத பார்க்க முடியும்.
அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பேதுரு பெந்தெகோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக மொத்தம் 500 பேர் இருந்தாங்கன்னா 380 பேர் கலந்துக்குவாங்க. சரியா? அடுத்து 120 பேர் ஜெபிச்சாங்களாம். எப்ப? பெந்தெகோஸ்தேனா 50வது நாள் தான். பெண்டினா 50ன்னு அர்த்தம். சரியா? அதான் பெந்தெகோஸ். ஏசாமி மரிச்சு உயிரோடு தரிசனமாய் மீண்டும் 40வது நாள் மேல போயிடுறாரு. அடுத்து 10 நாளுக்கு அப்புறம் என்ன? ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அது ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள். சரிங்களா? இப்ப வானத்தில் கீழிருக்கும் சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்து எல்லோரும் பெருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறது இவர்கள் அல்ல, கலிலேயர்கள் அல்லவா? கலிலேயர் எப்படி பேசுறாங்க? ஆவியானவர், ஆவியானுடைய அந்த பலன் நம்ம மேல இறங்கும். எப்படி ஒவ்வொரு நாள் மன திருமணமோ, ஒவ்வொரு நாள் ரசிக்கப்படுறோமோ, ஒவ்வொரு நாள் சுத்திகரிக்கப்படுறோமோ, ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா வாழணுமோ, அது போல ஒவ்வொரு நாள் ஆவியானுடைய பலனுக்காக காத்திருக்கணும். பாருங்க, தாவீது நீங்க 51ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு, என்னிடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதுங்கிறாரு. தாவீது பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு அனுபவத்தை உடைய ஒரு ராஜா. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த தாவீது 2வது ராஜா. புரியுதுங்களா? அவர் தேவ பலன், அதனாலதான் அநேக சங்கீதங்கள் அவரால் எழுதப்பட்டது. இந்த பேருடைய லைஃப்ல நம்ம பார்க்கும்போது இந்த ஆவியானவர் பலன் பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து பேரு மறுதளிக்கல. ஒரு தடவை பிரசங்கிக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அடுத்து பார்க்கலாம், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை. பேரு பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்கிற பேரு யோவானும் அதுக்கு முன்னாடி அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கிற அனுபவம். நான் சொன்னேன், ஜெபிக்கும் போதுதான் தேவ பலன் வரும். சும்மா 5 நிமிஷம் ஜெபிச்சு போனீங்கன்னா வராது. கவனிங்க, ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே நல்லா கவனிங்க, பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாய் வயிற்றில் இருந்த சப்பாடையாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசித்தவர்களுக்கு பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவும் யோவானும் அவன் கண்டு பிச்சை கேட்டார். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவனோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவத்தின் பிறகு என்ன சொன்னது போல அவர் முத சோர்ந்து இருக்கும் போது வலை கிளியத்தக்கதாக அங்கேயே செஞ்சார். ஏன்னா பின்னாடி இவன் மூலியமா ஒரு பெரிய ஒரு எழுப்புதல். ஏன்னா இவன் தான் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவத்துல சபையை ஸ்தாபிக்கணும். சரியா? அதுக்கு இந்த பேதுரு ஒரு தடவை பிரசங்கிக்கும் போது 3000 பேர், அடுத்து பிரசங்கிக்கும் போது 5000 பேர். கொர்நேலியுங்கிற ஒரு நீதிமான் இருந்தார் அவரு. ஆனா அவர் தேவனை அறியாம வேறொரு காரியத்தை வழிபாட்டுல இருந்த இயேசுவின் தெய்வமா அறியல. அதனாலதான் அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியை குறித்தான சம்பவம் வரதை நம்ம பார்க்க முடியும். அதுல உண்மை எல்லாரையும் ஆண்ட பிரசங்கிக்க வைக்கல. உண்மையா மனதிற்கு ரசிக்கப்பட்ட பேதரும் ஆவியானவரும் நிரப்பப்பட்ட பேதரும். சரியா? அவனுக்கு ஆண்டவர் அவன், ஏன்னா அந்த பேதுரு பார்த்தோம்னா அவன் புரிஞ்சு கொள்ள வண்ணமாக, ஏன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா 3 வருஷம் இஸ்ரேல் மக்களுக்காக வந்தார். அந்த நாள்ல புறஜாதிக்கு இடம் இல்லை.
அதுக்கப்புறம் தான் இப்ப வரைக்கும் என்னது புறஜாதியுடைய காலம். அதனாலதான் பேதுரு வந்து என்னது புறஜாதியில தீட்டு நடப்பாரு. அவர் நல்லா பசியா இருக்கும்போது வானத்துல துப்பட்டியில வரும். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் மிருகங்களா காமிக்கப்படும். அடித்து புசியுங்கள். அது எதுனா புறஜாதியை குறிக்கும். நான் பரிசுத்தப்பட்டதை நீ தீட்டா எண்ணாத. அப்ப கொன்னையிலே இங்க வந்து ஒரு புறஜாதியா அவன் வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணணும். அவன் அழகா பாத்தீங்கன்னா கொன்னையிலே மேலே ஒரு ஜெபிக்கிற மனுஷன், தான தர்மம் செய்யற மனுஷன். ஆனா அவனுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியா தெய்வம்னு அவனுக்கு தெரியாது. அப்புறம் பேதுருவுக்கு சொல்லிடுறாரு, அங்க கொன்னிலை பெற்று சொல்லிடுறாரு. வேலையாட்களை அனுப்பி போய் பேதுரு பேசுறாரு. பேச ஆரம்பிக்கும் போது மேலே அங்க உள்ளவங்க மேல ஆவியானவர் இறங்குறாரு. அங்க இருக்கிற எல்லார் மேலேயும். அப்ப அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறத கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவியானுடைய வணக்க கிரியை. இந்த பேதுரு ஒரு காலத்துல எப்படி இருந்தான்? தோற்று போன பேதுரு, தன் தோல்வியை ஒட்டுக்கொண்ட பேதுரு, ராமனுக்கு பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஆயினுடைய வார்த்தை. தன் பிரயாசத்துடைய தோல்வியை ஒருத்தன் தன் தோல்வியை ஒத்துக்கணும். ஆமாண்டவரே நான் தோத்து போயிட்டேன், என்னால முடியாது, நீங்க வாங்க, உமது பலன் வேணும், உமது பலத்தினாலதான் நான் வாழ முடியும். நல்லா கவனிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேதுரு ஆண்டவர் எப்படி பயன்படுத்திருந்தார்? அப்ப கழுகு போல செட்டைகளை அடித்து கர்த்தருக்கு காத்திருக்கும் புது பலனோட இருந்தார். அடுத்ததாக நம்ம பவுலை குறித்து பார்க்கலாம். பவுலை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் எப்படின்னா, இவர் கமலியின் பாதத்துல கற்றுக்கொண்டவர், 2 குடியுரிமை உடையவர். யாரு? இந்த பவுல். அவர் சவுலா இருந்தவர் பவுல். சரியா? இந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு பரிசேயரா இருந்திருக்கிறார். நல்ல கோடீஸ்வரர். அவர் வேத அறிஞருக்கு சொல்றாங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆனா இவர் வந்து இயேசுவை என்னவா ஏற்றுக்கொள்ளல, மேசியாவை ஏற்றுக்கொள்ளல. தமஸ்கு பட்டணத்து வழியாக என்னது இயேசுவை பின்பற்றவங்களை பூரா அடிச்சு ஸ்தேவான் சாகிறதுக்கு காரணமா இருந்தவர், கல்லறிந்து கொள்வதற்கு காரணமா இருந்தவர். அப்படிப்பட்ட ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தவர். ஏன்னா ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் அந்த பழைய பாட்ட அழகா. ஏன்னா ஸ்தேவான் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன், ஊழியக்காரன் கூட இல்ல. ஆனா நான் வேலைக்காரனா இருந்தாலும் வேதத்தை அதிகமா படிக்கிறதும் தேவனோடு ஜெபித்து தன்னை எப்பொழுதும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பலனால நிறைஞ்சவன், பரிசுத்தமான வாழ்க்கை உடையவன். அவனை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். 7 பேரை தெரிஞ்சிருக்கிறதுல இந்த ஸ்தேவானை குறித்து வேதம் தெளிவா சொல்லியிருக்கும். பரிசுத்த ஆவியுடைய பலத்துல நிறைஞ்ச அந்த ஸ்தேவான், அவன் வந்து அவனை மூர்க்கமா அவனை கல்லெறியும் போது, இதாவே இந்த பாவத்தை உன் மேல சுமந்தாது உன் மேல சொல்ற எல்லாத்தையும் பார்த்தவன் யாரு? இந்த பவுல். இந்த பவுல் உடனே அந்த தமஸ்கு வழியா இது மாதிரி தேவனை பின்பற்ற பிள்ளைகளை வந்து பிடிக்கலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, அப்பதான் சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் இருப்பது உனக்கு கடினம் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கல்வாரின் காட்சி அந்த யார் பார்த்திருப்பா? கல்வாரி காட்சி யார் பார்த்திருப்பா? கண்டிப்பா இந்த சவுல் பார்த்திருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, சவுளுடைய லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக உபவாசத்தை தொடங்குறான். 3 நாள் புசியாமலும் குடியாமலும். அந்த 3 நாள் எப்படி புடம்பி ஜெபிச்சிருப்பான். அவனுக்கு சோறு வந்திருக்குமோ வந்திருக்காதா? ஐயோ இந்த நாள் நம்ம தெரியாம இது பண்ணிட்டோமே. கண்டிப்பா என்னது பவுலுக்கு சோறு வந்திருக்கும். அந்த 3 நாள்ல சாப்பிடாம போது உடம்பு சோறு வந்திருக்கும் வந்திருக்காதா? ஒருவேளை சாப்பிடாம நமக்கு என்ன ஆயிருது? இந்த வெயில் காலத்துல சாப்பிட என்ன ஆயிடுவோம்? கொஞ்சி படுத்துக்குவோம், தண்ணி குடிக்க என்ன ஆயிடுவோம்? அப்ப அந்த பவுலுக்கு எப்படி இருக்கும்? ஆனா 3 நாள் தேவனுக்காக வைராக்கியம் வராட்டார். அவர் மேல தேவ ஆவியானவர் அனனியா மூலியமா அவன் கண்ணு தெரியாம போயிருது. அவன் தன் நிலையை தன் பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிப்பு நடவடிக்கை பெற்ற பிறகு அந்த உணர்வுக்குள்ள வரும்போது அனனியாவை அனுப்பி மீன் செதில் போல அவன் கண்மையில விழுது. ஆவியானவரால் நிரப்பப்படுறான். நிரப்பப்பட்ட உடனே சும்மா அவனால இருக்க முடியல, போய் சுவிசேஷம் அறிவிச்சானா. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அவர் அதே யாரு அந்த பவுல், அதை படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். சபையிலே பர்னபாவும் பாத்தீங்களா, சவுல் வந்து தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் இருந்தார். ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை
காரியத்துல அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். முதல்ல சுவிசேஷகரா இருந்தார் யாரு, ஏன்னா அவர் பின்னாடி அப்போஸ்தலர் லிஸ்ட்ல வரணும். யாரு உடனே முன்னாடியே பவுல் வந்து என்னது அப்போஸ்தலர் லிஸ்ட்ல வரல. முதல்ல சுவிசேஷகரா இருந்திருக்கிறாரு, போதகரா இருந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அங்கேயே தங்கி இருந்து அந்த மக்கள்ல நல்லா உருவாக்கி அதுல யார் நல்லா முதன்மையா இருக்காங்களோ அவங்கள போதகரா நியமிச்சு அப்படி ஒவ்வொரு இடத்துல அப்போஸ்தலருக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா மிஷினரின்னு சொல்லுவாங்க. மிஷினரியுடைய வேலை அதுதான். ஒரு இடத்துல போவாங்க, தங்குவாங்க, அங்க ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை வச்சு அங்க என்னது ஒரு ஆலயத்தை திறந்துருவாங்க, அங்க ஒருத்தர் போதகரா நியமிச்சு இப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டே இருப்பாங்க. இந்த பவுலுடைய வேலை அப்படி இருந்தது. இந்த பவுல் அவன் வெளியில போன ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனான்னா சுவிசேஷம் அறிவிப்பான். அவனை சிறைச்சாலையில போட்டா என்ன பண்ணுவான், நிருபங்கள் எழுதுவான். 16 நிருபங்கள் எழுதுகிறான். புரியுதுங்களா? பவுல் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட அவர் பாத்தீங்கன்னா அரேபிய தேசத்துல பத்தி பாத்தீங்கன்னா, ஏன்னா ஈசாமி கூட 3 வருஷம் அவரு இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆவியானவர் பலத்தினால 3 வருஷம் தேவனோடு கூட உறவாடி அநேக முறை ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இன்னைக்கு யாருக்குள்ள இல்ல, அவருக்குள்ள ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஜெப நிலையில அதிகமாக ஜெபிச்ச போது இந்த நீங்க 2 Corinthians 12ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அதுல சொல்லுவாரு, கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தார், தான் சொல்ல மாட்டாரு, பெருமையா இருந்து அந்த மனுஷன் 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனதா சொல்லியிருப்பாரு. நம்மள அநேகர் படிச்சிருக்கீங்க, புஸ்டால இருக்கும், மகரிஷின்னு ஒரு புக் இருக்கும். அது சாது சுந்தர் சிங் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அது போய் படிச்சு பாருங்க. அவர் ஒரு முஸ்லீம், ஆனா இப்ப வரைக்கும் ஆண்டர் வருது வரைக்கும் உயிரோட இருப்பாரா, இருக்காரு கண்டிப்பா. அவர் எங்க வேணாலும் போலாமா ஆவியில. நம்ம ஒரு குறுகிய வழியில இருக்கிறோம். அந்த புத்தகம்லாம் நம்ம சவாசம் நீங்க பார்க்கலாம், நிறைய புத்தகங்கள் அது மாதிரியான புத்தகங்கள். நம்ம புத்தகங்களை வாங்கி படிக்கும் போது தேவதாசர்கள் அவங்க வாழ்க்கையுடைய அனுபவத்துல, ஏன்னா சாது சுந்தர் சிங் இப்படி அவர் தேடி போகும்போது மலையிலிருந்து உருண்டு போய் விழுந்து அந்த மகரிஷியை வந்து போவார். அவர் பார்த்தா உடம்பெல்லாம் முடியா இருக்கும், குரங்கோட இது கரடியோட படுத்துட்டு இருப்பாரு சூழ்ல. எங்கெல்லாம் தேவையா இருக்காங்களோ அப்ப அவர் சரீரத்தை விட்டு ஆவியில போவாராம். நீங்க சொல்றாங்கல்ல கூடு விட்டு கூடு பாயிறாங்களே, ஆனா இவன் அந்த அளவுக்கு இதெல்லாம் இப்போ வரைக்கும் கண்டிப்பா ஆண்டது 2ஆம் வரை வச்சு இருக்கும் சொல்லி போட்டுருக்காங்க. கண்டிப்பா இருப்பார், நம்ம பார்க்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் காரியெல்லாம் நடக்குது. காரணம் என்ன, தேவ உறவுல ஜெபிக்கும் போது தேவ பலனால நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே நம்ம பாடுறோம், என்னை நிரப்பும் நல்ல சும்மா பாடுறோம், உங்களை நிரப்பணும். அது மாதிரி ஆண்டவரே நான் மனம் திரும்பணும், நான் இன்னும் எதெல்லாம் மனம் திரும்பணும், இன்னும் எதெல்லாம் ரசிக்கப்படணும், நீ எந்தெந்த காரியத்தை இன்னும் நான் சுத்திகரிக்கப்படணும். நமக்கு மரணம் வரைக்கும் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ரட்சிப்பின் அனுபவம் ஏதோ ஒரு நாள் வாங்கிட்டு அப்படியே இந்த வசனத்தோடு பேசினா நின்னீங்கன்னா முடிஞ்சு வச்சு. ஒவ்வொரு நாள் மனம் திரும்பி ஒவ்வொரு நாள் ரசிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் தேவ அளவுல வளரணும். தேவன் ஒரு அளவு வச்சிருப்பாரு, இந்த அளவுல நீ வரணும். பரிசுத்தமாவே என்ன போட்டிருக்கு, இன்னும் பரிசுத்தம் மாட்டும் போட்டிருக்கு. நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும் போட்டிருக்கு. அவனவருக்குரிய பலன் இன்னோடு கூட வருதுருக்காரு, வரப்போறாரு. சரிங்களா? அப்ப நம்ம மனசுல வைக்கணும். அப்ப இந்த பவுலுடைய லைஃப்ல பாருங்க, பவுல் படாத பாடுகளா பரிசுத்தாவியை வளர்ந்ததுனாலதான் அவரால் சகிக்க முடிஞ்சுச்சு. இயேசு கிறிஸ்து தான் அவர் மேல ஆவியானவர் இருந்தார், அதனாலதான் அவரும் சகிக்க முடிஞ்சுச்சு. இந்த கடைசி நாட்கள் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் தூங்குறவரா வைத்திருக்கிறீங்களா, செயல்படுகிறவரா வச்சிருக்கீங்களா? நீ கருத்தா ஜெபிச்சு தேவனை ஆராதிச்சு தேவனுக்கு பிரியமா நீங்க மட்டும் வாழ்ந்து பாருங்களேன், ஆவியானவர்களை எப்படி செயல்படுவார் தெரியுமா? இது அனுபவத்தை எத்தனை பேர் உடையவங்களா இருக்கிறீங்க. அப்ப கருத்தா காலம் சென்ற தானியேலுடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஏன் அநேகருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. கண்ணீர், அதாவது பாத்தீங்கன்னா கண்ணீர் குத்தப்பட்டு மனம் திரும்பினாங்க. ஆவியானுடைய பலன் அவர் வந்து ஓ லார்ட் டீப்லி லார்ட் கிளென்ஸ் மீ லார்ட் பியூரிஃபை லார்ட், ஆண்டவரே நான் ஆழப்படுத்து கடற்கரையில போய் படுத்துட்டு போறேன். எது அது? ஜெபம். பரிசுத்தருடைய பலன் அவர் மேல வந்துச்சு. அதனாலதான் சவாசம் இந்த அளவுக்கு பெரிய இருக்குன்னா அந்த ஒரு மனுஷனுடைய தரிசனம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்பாரு, ஆண்டவரே நான் இப்ப எப்படி இருக்கேன் பரிசுத்தத்தில், ஆண்டவர் மாறுபட்டுட்டே இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் ரொம்ப கொஞ்சம் வயசுல அவர் இறந்துட்டாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவருடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் பூர்த்தி பண்ணி எதுவானாலும் ஆண்டவர் கேட்டு கேட்டு செய்வாராம். இந்த வியூலா காரங்கிறது மீட்டிங்கா இருக்கட்டும், மத்திய வாரம் இருக்கட்டும்,
அதே போல சாட்டர்டே பிரேயர் எல்லாமே கேட்டு கேட்டு தாவீது எப்படி தேவனை கேட்டாரோ எதுல? ஜெபத்துல. நம்ம பிள்ளைகளை ஜெபத்துல வளர்க்க கேட்கறீங்களா? அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளை எப்படி நடக்கணும்? கணவர் வேலைக்கு போயிருக்கிறார், அவரை நீங்க சந்திக்க, அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம செய்யற தொழிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஊழியர்களை ஒத்தாசையா இருக்கிறீங்களா? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவரே மாசமான யாவர் மேல என்ன பண்ணுவாரு? இறங்குவார். நமக்குள்ள இறங்குறாரா? இந்த உலகம் பாவம் நிறைந்திருக்கு. பரிசுத்த ஆவியை பலம் இருந்தா தான் உங்களால மேற்கொள்ள முடியும். அதுக்கு உண்மையா மனம் திருக்கணும், ரசிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ அளவுல வளர்த்து வார்த்தைப்படி சாட்சியுள்ள வாழ்க்கையோடு ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்த பொருள் தனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா முன்னாடியே முடிச்சுட்டாரு. ஒரு வாடகை வீட்டுல இருந்து எப்படா தன்னை சிறைசேதம் பண்றதுக்கு ஆயத்தமா இருந்தாரு. அப்ப இவரு பல கிராமங்களுக்கு போனார், பல இடங்களுக்கு போனார், பட்டணங்களுக்கு. அங்க வந்து சுவிசேஷம் அறிவிச்சாரு. சிறைச்சாலையில படி சொல்லும் போது இவர் நிறுவனம் இருந்தாரு. இப்ப தனியா வாடகை வீடு இருக்கும் போது அநேக விவரம் தேடி வந்தாங்க. எப்படிப்பட்ட அனுபவம் பாத்தீங்களா? இன்னைக்கும் நம்ம மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த நிறுவனம் மூலியமா ஆண்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உங்களே என்னை ஆண்டர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டருக்கு பயன்படுத்தணும்னா நம்ம எப்படி மாறணும்? வயலுள்ள பாத்திரமா மாறணும். ஏசியா 40 லாஸ்ட் வருஷத்தை வாசி நம்ம முடிக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருந்தவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல செட்டையில் எடுத்து எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நீங்க யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோவானும் மீன் படிக்கிறவன் தான். இடி முழக்கம் என்று சொல்லப்படுவது யாராரு? யோவானும் யாக்கோபு. அவங்க யோவான் பாருங்க, வெளிப்படை சுவிசேஷம் எழுதத்தக்கதாகவும் யோவான் சுவிசேஷம் எழுதத்தக்கதாகவும் நிருபமும் எழுதத்தக்கதாகவும் 1 யோவான் நம்ம பார்க்கிறோம். படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி? ஆவியாளருடைய பலத்தினாலதான். தாவீது படிச்சிருக்கிறாரா? தேவ ஆவியானவர். அதனாலதான் சங்கீதங்கள்ல பாடுறாரு. அநேக சங்கீதங்கள் 74 73 சங்கீதங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு தாவீது வந்து ஆவியானவரோடு, ஆண்டவரோடு. பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது வருதான் ஆவியானவர். புதிய ஏற்பாட்டுல உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பயன்படுத்துறீங்களா? உங்களுக்கு அந்த பலன் வேணுமா? ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.